ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஹோம்மேட் கெச்சப் டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் 1 kg டொமேட்டோ எடுத்துருக்கேன். டொமேட்டோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டொமேட்டோ இப்போ சீப்பாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா டொமேட்டோஸும் நம்ம இப்படி நல்லா தொடச்சிக்கலாம். க்ளீனாக ஒரு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். டொமேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் கட் பண்ண டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியன் 2, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா குக் ஆகட்டும். பூண்டு, வெங்காயம், நான் கல் உப்பு போட்டிருக்கேன். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிடட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கு ஸ்மாஷ் ஆகட்டும் பாயில் பண்ணுறதுக்கு வச்சோம். இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு ஆனியன்னு, கார்லிக்கு இதோடு இந்த டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஒரு 50% ஸ்மாஷ் ஆனதும் நம்ம இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் மஸ்லின் கிளாத் இருந்தால் அதில் போட்டு நம்ம டைட்டாக கட்டி அதில் போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினரில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பாருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை ஸ்மால் பீஸ் 2, 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை. அவ்வளோதான். நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது எசன்ஸ் இறங்கினா போதும். பாயில் ஆகட்டும். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு 15 மினிட்ஸ் விட்டோம். அது எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா பாயில் ஆகும்போதே நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். நல்லா கூல் ஆனதும் கூல் ஆனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம டொமேட்டோ கிரைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ண டொமேட்டோஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது பாயில் ஆகணும். இது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா பாயில் ஆகணும். மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம். சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக குவான்டிட்டி வேணுன்றவங்க ஒரு 2-3 டொமேட்டோஸ் போட்டு கூட நம்ம இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். சுகர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன். நம்ம சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணுறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப்பு நல்லா கலர் ரெட் கலராக வரும்.
காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பேடிகை சில்லி டொமேட்டோ நம்ம பாயில் பண்ணும் போதே அதையும் போட்டு பாயில் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கிறதுனால நான் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இன்னும் கன்சிஸ்டன்சி நல்லா வரணும். இன்னும் திக்காகணும். இது பாயில் ஆகட்டும். சாஸ்க்கு நான் இன்னும் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்த்தது ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வினிகர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வினிகர் சுகர் போட்டு நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டேன். இப்போ கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிக்கலாம். வாட்டரியாக கீழே வரக்கூடாது. கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெச்சப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது ஒன்று. நல்லா மைல்டாக ஒரு காரம், அப்புறம் எல்லாமே சுகர் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஹோம்மேடு கெச்சப், டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனது நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஈவினிங் ஸ்நாக் எது செஞ்சாலும் நம்ம இதில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கலர் பாருங்கள், நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால கலர் சூப்பராக இருக்குது. இப்போ 1 kg டொமேட்டோவில் இவ்வளோ வந்துச்சு. இவ்வளோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.